ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் 100வது ராம்சார் தளமாக உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 என்விரான்மெண்ட்டில் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் வந்து கவர் ஆகும். ஸோ உலக சுற்றுச்சூழல் தினமான கடந்த ஜூன் 5ஆம் தேதி தான் இந்த ராம்சார் தளமாக 100வது ராம்சார் தளம் வந்து அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ முதலாக ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டது பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கோபர்க் தீபகற்பம் 1974ஆம் ஆண்டு. ஸோ ராம்சார் சைட் அப்படிங்கிறது ஈர நிலங்களை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 1971ஆம் ஆண்டு ஈரானில் இருக்கக்கூடிய ராம்சார் அப்படிங்கிற இடத்துல வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதனால தான் இது ராம்சார் கன்வென்ஷன் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ இந்தியா வந்து ஜனவரி 1ஆம் தேதி 1982ஆம் ஆண்டு தான் இதில் வந்து இணைந்திருப்பாங்க. ஸோ முதலாக ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய கோபர்க் தீபகற்பம் 1974ஆம் ஆண்டு. ஸோ பிரேசிலில் இருக்கக்கூடிய 1.20 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ரியோ நீக்ரோ தளம் ராம்சார் தளங்கள்ல மிகப்பெரியது பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்கக்கூடியது ரியோ நீக்ரோ தளம். நெக்ஸ்ட் ஆசியாவில் அதிக ராம்சார் தளங்களை கொண்டுள்ள நாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா. ஸோ மொத்தமாக 100 ராம்சார் தளங்கள் இருக்கு. ஸோ உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டன் முதலிடத்துல இருக்கு 176, மெக்சிகோ வந்து 144. நெக்ஸ்ட் மூன்றாவதாக அதிக ராம்சார் தளம் உலக அளவில் மூன்றாவதாக அதிக ராம்சார் தளங்களை கொண்டுள்ளதும் இந்தியா தான். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த 11 ஆண்டுகளிலிருந்து 26லேருந்து 100ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 13வது ராம்சார் தளம் உருவெடுத்துள்ள ஜெயபிரகாஷ் நாராயணன் பறவைகள் சரணாலயம் பார்த்தீங்க அப்படின்னா உலகின் 2595வது ராம்சார் உலக அளவில் வந்து இத்தனையாவது ராம்சார் தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பலியா மாவட்டத்தில் அமைந்துள்ள பறவைகள் சரணாலயத்தில் உள்ள ஏரி. இதில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி பார்த்தீங்கன்னா இயற்கையின் கொடை. மத்திய ஆசிய பறவை பாதையில் பயணிக்கும் பறவை இனங்களுக்கு முக்கியமான அந்த குளிர்கால தங்குமிடமாக இந்த சரணாலயத்தில் இருக்கக்கூடிய ஏரி வந்து விளங்குகிறது.